Pradeep Smiley. பானக்கண்டா மாப்பிள்ள தேனியிலிருந்து எஸ் கைஸ் இப்ப வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரை பக்கத்துல இருக்கிற தேனி பக்கத்துல இருக்கிற போடி நாயக்கனூர் போடி. பானக்கண்டா மாப்பிள்ள தேனியிலிருந்து எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தா எங்க டான்ஸ் டீமோட ஒன் ஆஃப் த கடை குட்டீஸ்ன்னு சொல்லலாம். அவளுக்கு வந்து அதுதான் நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தாலே என்னென்னமோ பண்ணுதே, வெக்கமா எப்பவுமே திருமணம் கிடையாது கைஸ், அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அவளுக்கு வந்து கல்யாணம் அவ ஊருக்கு வந்திருக்கோடாங்க, ஒரு ஊருக்கு அப்படியே அந்த கல்யாணத்துக்கெல்லாம் ஒரு வைபா இருக்குது. என்னன்னா இங்க வந்து சரி அவளை கலாய்ச்சு நல்லா இது பண்ணலான்னு பார்த்தா அவ வந்து அவங்க ஊர் வீடுல வந்து இருக்கிறா. சோ மத்தியானத்துக்கு மேல தான் வருவா. சோ இப்ப நாங்க வந்து அவ வீட்டுல தங்கி இருக்கோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. நானே பெரிய நடிகன், என்கிட்ட நடிச்சு காட்டியா மாமான. ஹாய் திவ்யா, பயங்கரமான ஆளுங்க, பயங்கரமான எவ்வளோ ஒரே பிரைசஸ் தான். மாப்பிள்ளை வந்து கொடுத்து வச்சவங்க, எங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ திவ்யா வந்து ஒரு பெரிய கைங்கிறது அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கலெக்டர் கிட்ட எல்லாம் பிரைஸ் வாங்கியிருக்கா. வாழ்த்துக்கள் திவ்யா. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. மத்தியானம் வந்து தூங்கிட்டோம். நான் சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து ரொம்ப சின்சியரா வந்து சில பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு திவ்யா பத்தி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வரலாம் என்னன்ட்டு. எப்படி தெரியுது உங்களுக்கு? நான் வேலைதான் பாக்குறேன். எம்ஜிஆர் பாத்திருக்கேன், சிவாஜியை பாத்திருக்கேன், உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. திவ்யா கூட உங்களுக்கு காலேஜ் வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத நிகழ்வு என்று கேட்டால் என்ன சொல்வீங்க? அவளே மறக்க முடியாதவங்க தாங்க. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். என்ன எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கல்யாணம் சொல்லுவாங்க? அதான் அந்த சைல்டு மேரேஜ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுதான் ஞாபகம் வந்தது. கல்யாணம் பண்ணி விட்டாங்க. நீங்க மட்டும் தான் மேஜர் ஆயிட்டான்னு சொல்லணும் சரியா? என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டா ஷட்டில் பேக் கேக்குறா, சைக்கிள் கேக்குறா, வேற பீன் பேக் கேக்குறா. அவளை நீ வந்து மேஜர்னு சொல்வியா? அங்கிள் வரே அந்த மங்கி பொம்மை எடுத்து வைங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு மங்கி மாதிரி தெரியுதா? மொத்த பில் எவ்வளவு ஆச்சு? 100 300 400 500 1900 ரூபாய் பாப்பா. அது சர்க்கிட் வாங்கிக்கோங்க. எங்கேயாவது தடுக்கி விழுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் எங்கேயாவது விழுந்தானா திவ்யா அப்படின்னு கரெக்டா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. திவ்யா கல்யாணம் 250ங்க. எஸ் கைஸ், சோ நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம். அவளுக்கு என்ன அம்பா சமுத்திர மாதிரி பிஜிஎம் போட்டு நாங்க ரெடி ஆயிட்டோம். நம்மளக்கா ஹாய் சொல்லுங்க. ஹாய். திவ்யா கல்யாணம் 250ங்க. மாப்பிள்ள நீங்களே. திவ்யா கல்யாணம். ஆமா எவ்வளவு தரணும்? 250. மாமா நீங்களே. திவ்யா கல்யாணம் எவ்வளவு தரணும்? 250ங்க. நாங்க வந்து கிளம்பிட்டு எல்லாம் வெளியே போலான்னு இருக்கும்போது நாங்க ஊர்ல இருந்து என்னோட ஃபுல் கூட்டம் வந்து வந்திருக்காங்க. சோ எல்லாரும் வந்து கல்யாணம் சொல்லுங்க. திவ்யா கல்யாணம். திவ்யா கல்யாணம். என்ன இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறானுங்க? 250ங்க. வணக்கம் கைஸ். வணக்கம். அப்ளை பண்ணு. சோ நான் கேள்வி கேட்கணும். இது உங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இல்ல. First time. இது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜா இருக்கிற பட்சத்துல உங்க கம்பேட்டபிலிட்டி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கம்பேட்டபிலிட்டினா அப்படினா இப்ப தெரிஞ்சுக்கலாம்.
திவ்யாக்கு பிடிச்ச கலர் ப்ளூ கலர் கரெக்டா? புதன் வைக்கிறோம், அதனால சிவப்பு நீலம் இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन. நம்ம கல்யாண பொண்ணுக்கு ரீசெண்டா பர்த்டே வந்துச்சு. சோ மாப்பிள்ளை என்ன gift? சைக்கிள். அவங்க சைக்கிள் தான் gift வேணும்னு சொல்லுவாங்க. உங்க மனநிலை எப்படி இருந்தது? தலையில தேங்காய் விழுந்த பிள்ளை ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தங்கமான பிள்ளை. இந்த கடைக்கு டீ கல்யாணம் நாளை கல்யாணம் பண்ண போறீங்கன்னு நினைச்சா எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க ரெண்டு பேருக்குமே? எக்ஸைட்டட் உண்மையை சொல்லலாம். ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் நடக்க போற ஃபீலே வரல. ஃபீலே வரல. ஒரு டான்ஸ் காம்படிஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போட்டோ எடுக்கிறோம். இன்னும் மேக்கப் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்குமே எக்ஸைட்மெண்ட் அந்த மாதிரி தான் நார்மல் டேஸ். நாளைக்கு முகூர்த்தம் ஒரு படபடப்பெல்லாம் இல்ல. பயப்படாது பிரியா, பயமே என்ன கண்டா பயப்படும். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, மூதேவி வருதே, வந்துருச்சே. ஏய் எப்படி ஓட்டுற? எருவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறான் பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும். நீ கிஃப்ட் போ. எங்காத்தி அங்கிள். ஹலோ. இங்க ஆட பக்கம் நின்னு போறது. ஒரே கூத்தா இருக்கும். ஓகே, நம்ம ஆளுக்கு வந்து இப்போ 13 வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஒரு 7 கார்டு வச்சுக்கோ. 7 கார்டு வச்சுக்கோமா? ஓகே, ஒரு ஆளுக்கு 7 கார்டு போடுவோம். ஓகேவா? 7 கார்டில் வந்து மணி இரவா அதிகாலையா 2:30 மணி. ஸோ நாங்கள் இன்னும் அப்புறம் கில்லர் கேச்சர் அதெல்லாம் விளையாண்டுட்டு வந்துட்டோம். நாளைக்கு தான் வந்து முகூர்த்தம். ஸோ திவ்யா கல்யாணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி என்கேஜ்மெண்ட் அண்ட் ரிசப்ஷன் முடிஞ்சிச்சு. நாளைக்கு கல்யாணத்தில் எல்லாரும் பார்க்கலாம். ஹாய், வணக்கம். இது திவ்யா வீட்டு கல்யாணம். ஸோ ரொம்ப ரொம்ப மனசு நிறைவா இருக்கு எங்களுக்கு. ஸோ சொல்லுங்க பிருந்தா, உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திவ்யாக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது வந்து நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ளை வந்து செம்ம வைப். எல்லா இதுலயும் வந்து மாப்பிள்ளை டிக் டிக் டிக். ஸோ உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவளை மட்டும் நான் முன்னாடி பாத்துருந்தேன்னா இவ கழுத்துல தான் தாலி கட்டிருப்பேன். சொல்லிடலாம். திவ்யா கல்யாணம் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற முகூர்த்தத்துல வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் உட்காந்துட்டோம். ஸோ இங்க வந்து ஜூனியர்ஸ் இருக்காங்க, எங்க டீம் ஜூனியர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் 22K கிட்ஸுக்கெல்லாம் வந்து கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இளம் வயதினரா இவங்க இருக்கிற பட்சத்தில் காலேஜ் முடித்தவுடன் கல்யாணம் செய்யும் நபர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதுல நாங்க என்னக்கா நினைக்கிறது? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? என் மனசுல ஒண்ணு இருக்குல்ல, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போறாங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த பிளான் இல்ல. அது போற போக்குல போகுது. ஆமா, அப்படியேதான் போகுது. ஆனா எந்த பக்கம் தடிக்க விட போறோம்னு தெரியல. இது வந்து ஏர்லி மேரேஜ் நினைக்கிறீங்களா இல்ல வந்து எப்படி கொஞ்சம் லைஃபை செட்டில் பண்ணிட்டு பார்த்துருக்கலாம். ஒரு வீடு கட்டி அந்த மாதிரி அப்போ ஒரு போய் இண்டிபெண்டா இருந்துட்டு அந்த மாதிரி பண்ணலாங்க.
மரியாதையா நில்லு. ஸோ இளம் வயதினர் வந்து கொஞ்சம் ப்ரோக்ரெசிவா தான் இருக்கிறாங்க. அந்த பட்சத்தில் அடுத்து வந்து என்ன செக்மெண்ட்டுங்கிறத நாங்க வந்து இனிமேல் தான் எங்களுக்கே தெரிய வரும். 1 2 3 திவ்யாக்கா கல்யாணம். ஹாய் கைஸ், ஸோ நல்லபடியா வந்து திவ்யா கல்யாணம் முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் கல்யாணம் வந்து நம்ம ஜஸ்ட் அண்ட் மியூட்டர்ல வந்திருக்கு. இந்த மாதிரி இனிமேலும் வந்து நிறைய கல்யாணம் வருங்கிற நம்பிக்கையில் நம்ம ரொம்ப நம்புறோம் இல்லைங்க கிட்ட. அவங்க நம்மள வருஷமா ஏமாத்திட்டு இருந்தா கூட எனக்கு அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்க வரையில் see you from Shava. Just unmuted powered by மோடி நாயக்கனூர்.